தமிழ் மொழியின் துயர் தாங்க மறப்பேனா. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோ பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னுக்கு என்னிலும் வயது குறைந்த எனது தம்பி தங்கைகள் உறவுகளுக்கு உரிமையோட ஒன்ற கூறவும் ஒரு விடயத்தை அன்போடு உங்களிடமிருந்து கேட்டுக்கொள்ளவும் நான் விரும்புகிறேன். என்னுடைய இந்த தளத்தில் தமிழர்களை ஒருங்கிணைக்கவும் அரசியல் விழிப்புணர்வு ஏற்படுத்தவும். ஏன்னா நிறைய பேர் நாங்கள் போய் வாக்களிக்கிற இல்லை. என்னுடைய வேலை நீங்கள் யாருக்கும் வாக்களியுங்கன்னு சொல்கிறது இல்லை. நீங்கள் தயவு செய்து எல்லாருமா போய் வாக்களிக்கணும்ன்றதான் என்ற விருப்பம். நாங்கள் எங்களுக்குரிய அரசியலை தேர்ந்தெடுக்காட்டி எங்களோட எதிர்காலம் நாசமாக போகும். இந்த மாதிரியான விடயங்களை கொண்டு தான் அந்த விழிப்புணர்வு விடயங்களை செய்து கொண்டு வாரேன். இந்த மக்கள் சார்ந்த பணிகளையும் நான் ஒரு 9 ஆண்டுகளாக செய்து வாரேன். என்னுடைய பெரும் விருப்பமே தமிழர்கள் அரசியல் விருப்பு வெறுப்புகளுக்கு வெளியில் ஒவ்வொரு அரசியல்வாதிகளுக்கு பின்னால் போய் பிளந்து தனித்து எங்களுக்குள்ளேயே நாங்கள் ஒரு பிரிவினவாதத்தையும் அதாவது சண்டைகளையும் மூட்டிக்கொள்வதை விடுத்து தமிழர்கள் தமிழ் என்ற ஒரு புள்ளியில் எல்லாரும் உண்டா சேரணும். இதுக்கான ஒரு முயற்சியை தான் இந்த விஜயின் பார்வை என்ற இந்த யூடியூப் தளமூடாக செய்து கொண்டு வாரன். தயவு செய்து உங்களுடைய ஆதரவை தாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி. சரி, இந்த பதிவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், இந்த அரசியல் விழிப்புணர்வு எங்களுக்குள்ள ஏற்பட வேண்டிய ஒற்றுமை, இந்த அரசியலை நாங்கள் பிள்ளையாக தெரிவு செய்தால் என்ன நடக்கும் என்று சொல்லி ஒரு யதார்த்தத்தை சொல்கிறேன். அதை விட இன்னொரு முக்கியமாக இந்த மனசில் மிகுந்த வேதனையும் கவலையும் ஏற்படுத்துகிற ஒரு விஷயம் என்னென்னா, நான் ஒரு இரட்டை குடியுரிமையோடு அங்கேயும் இங்கேயுமா வாழ்கிறாள். எனக்கு பெரிய ஒரு கவலை என்னடா, இங்கே உள்ள எல்லா பெரிய ஆக்களும், அதாவது ஏற்கனவே இந்த நாட்டுக்கு வந்து வெளிநாடுகளுக்கு கிட்டத்தட்ட 20 வருடங்கள், 25, 30, 40 வருடங்கள், 7 வருடங்கள், 8 வருடங்கள் இப்படி உள்ளவையிட்ட நான் நிறைய பேசுவதுண்டு. அப்போ ஒரு விஷயம் மட்டும் அவர்கள் சொல்லுவார்கள், அதாவது நாங்கள் இந்த புலம்பெயர்ந்து வாழ்பவர்கள் தாயக தமிழர்கள் என்று எங்களுக்குள்ளேயே ஒரு சில அரசியல்வாதிகளால், ஒரு சில தலைமைகளால் இன்றைய விவரமான தகவல்களுக்குள்ளே போகிறதுக்கு முன்னுக்கு நான் ஒரு சின்ன சின்ன வேலை திட்டங்களை 9 ஆண்டுகளாக செய்து கொண்டு வரேன். இப்போ அதை பொது வழியில் செய்ய நினைக்கிறோம். என்ன காரணம் என்று சொல்லி சொன்னால், நிறைய பேருக்கு உதவிகள் தேவைப்படுது. இதே உருட்டவன் நாம் இப்போ யூடியூப்பில் வந்தவொன்று செய்ய விழிக்கிறதுன்னு நான் 9 ஆண்டுகளாக செய்து கொண்டு வரேன். என்ற தளத்தை முழுமையாக பார்க்குறவைக்கு தெரியும் அதை பற்றி. ஆனால் நிறைய பேருக்கு செய்ய வேண்டி உள்ளது, சில இடங்களில் காட்சிப்படுத்த வேண்டி இருக்கிறது. அதற்கு காரணத்தையும் நான் சொல்கிறேன். நான் இப்போ என்னிலும் வயது குறைந்த தம்பி தங்கைகளை நோக்கி பயணிக்கிறது உண்டு. இப்போ நிறைய பிள்ளைகளுக்கு நான் கதை கேட்க இப்போ 25 வயசு 30 வயசுல எல்லாம் சொல்லுவேன், அண்ணா எங்களுக்கு உதவி செய்ய விருப்பம். ஆனால் ஏற்கனவே இந்த யூடியூப், இந்த சோஷியல் மீடியாவில், சமூக வலைத்தளங்களில் ஆக்கள் செய்து அவை கேவலப்படுத்தப்பட்டு சில இடத்த பிள்ளையான ஆக்கள் காசுகளை சுருட்டு இந்த மாதிரிலாம் பிரச்சனை நடந்ததுன்னு சொல்லி அவைக்கு ஒரு உதாரணம் காட்டுறதுக்காகவும் இதை செய்வது. இது இந்த வீடியோவுக்கு பின்னால் ஒரு அம்மாவுக்கு ஒரு சின்ன உதவி என்ற வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு சுருக்க கதை என்று சொல்கிறேன். அந்த அம்மாவுக்கு பிள்ளைகள் இருக்கிற காரணத்தால் அவன் முகம் முழுமையாக மூடப்பட்டிருக்கும். இந்த பதவியில் அவள் யாரென்று காட்டிக்கொள்ள நான் விரும்பையில். இது அந்த அம்மாவுக்கு சொன்னான். காரணம் என்ன, அதனால அந்த பிள்ளைகள் எங்களோட அம்மாவுக்கு உதவி பெற இடத்த அம்மா இருக்கிறா அல்லது அம்மா யார்கிட்ட உதவி கேட்டிருக்கான்ற சங்கடத்தை கொடுக்கக்கூடாது என்ற அப்படி ஒரு நிலையில் இருந்தால் நாங்கள் வளர்ந்து வந்த நாங்கள் போர்க்காலத்தில். நான் என்னுடைய தகப்பனை முதலாக உயிரோட பார்க்க எனக்கு வயசு 16. இந்த 9 ஆண்டு காலமாக நான் என்னால் முடிஞ்ச அந்த மண்ணளவு வேலை திட்டங்களை செய்ய யார்கிட்டையும் ₹1 கூட நான் வாங்கியது கிடையாது. இதுக்கு முன்னுக்கு இந்த யூடியூப் தளத்தை இங்கிலீஷில் செய்து கொண்டு வந்த நான் வெளிப்படையாக அறிவித்ததும் கிடையாது. அந்த யூடியூப்லேருந்து வர ஒரு சின்ன வருமானமும் என்னுடைய வேலை ஊடாக நான் இந்த நாட்டுக்கு வரி கட்டினதுக்கு பிறகு மிஞ்சிற பணத்திலேருந்து தான் இந்த வேலை திட்டங்களை செய்து கொண்டு வந்தது. இப்போ ஒரு பொது வழியில் பெரிய அளவில் செய்யணுமென்ற விருப்பம் நான் நிறைய பேர் தொடர்பு கொள்வேணும். குறிப்பாக தமிழுக்கு இந்த யூடியூப்பை மாற்றினதுக்கு பிறகு நான் இந்த தளத்தில் யார்கிட்டையுமே உதவி கேட்க போவதில்லை. இதுக்கு எனக்கு அனுசரணை தாங்கன்னு சொல்லி. ஏனெண்டா நான் இந்த தமிழுக்கு மாற்றணுன்னு என்னை தேடி கதைச்சி என்னோட நெருக்கமாக தம்பி இந்த தலைப்புகளை கதைக்கணும், ஆலோசனை சாராக்கள், அதாவது நான் ஒரு வீடியோ போட்டால் ஏதாவது தவிர்க்கணுமே அதுக்கான விமர்சனத்தை சொல்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கணும். ஒரு 8 பேர் என்னோட நெருக்கமாக பழகினோம். இதில் ஒரு 3-4 பேர் அவையும் உதவ விரும்பினோம். அப்போ இது என்னென்னு செய்தாங்கன்னு சொன்னால், அந்த அம்மா அந்த விவரங்களை சொல்லுவா. நான் முகம் மறைக்கப்பட்டிருக்கும். அவன் கணவரார் இந்த வருஷம் 5ஆம் மாதம் தான் தவறி இருந்தார். அவரை நான் தனிப்பட்ட முறையில் தான் சந்திச்சினான். அவர் ஒரு தள்ளு வண்டியில் இந்த கடலை இதுகளெல்லாம் விற்கிறவர் அந்த ஐயா. அவர் இப்போ 5ஆம் மாதம் மோசம் போன ஒரு வீதி விபத்தில். இப்போ அந்த அம்மா அதே வண்டியை பாவிச்சு இந்த வேலையை செய்ய முயற்சி செய்கிறார். ஆனால் அவர்கிட்ட அந்த அடிப்படை பொருள்கள் ஒன்றும் இல்லை. அப்போ ஒரு ₹37,200 செலவில் ஒரு சில பொருள்கள் வாங்கி கொடுத்துருக்குறோம். அது இந்த ரிசீட்டுகள் இப்போ உங்களுக்கு திரையில் வரும். அவருக்கு
ஒரு சிறிய தொகை காசும் கொடுத்துருக்கு. அதுவும் உங்களுக்கு திரையில் அவவே காட்டுவா. எனக்கு இதை வெளிப்படைத்தன்மையாக செய்யணும். என்னிலும் வயது குறைஞ்ச பிள்ளைகள் இதை பார்த்து நீங்கள் இப்படியே செய்யலாம். ஆனால் நீங்கள் என்னத்தை வச்சுருக்கணுமென்ற மனசில் இந்த உதவி பெறவே வந்து சங்கடப்படுத்தக்கூடாது. நாங்கள் உதவி பெற இடத்த நிற்கிறோம்னு உணர வைக்கக்கூடாது. அப்போ அதுக்கு என்ன செய்யலாம்ன்றா, இப்போ விருப்பப்படாதவைன்ற முகங்களை மறைக்கலாம். குறிப்பாக பெண்கள் 2 வரைக்கும் முகங்களை மறைங்கோ. 2வது இப்போ பெண் பிள்ளைகளுக்கு உதவிக்க உங்களோட தங்கச்சி, அக்கா அல்லது உங்களோட நண்பிமார் அல்லது உங்களோட சேர்ந்து பயணிக்கிற பொம்பளை பிள்ளைகள் ஊடாக மட்டும் அவையோட உரையாடல்களை வச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் ஆண் பிள்ளைகளாக இருந்தால் நேரடி தொடர்பை தவிருங்கோ. ஆனால் தரகர் மூலமாக செய்யாதீங்க. நீங்கள் நேராக போய் அவங்களை பார்த்து விசாரித்து இது உண்மையான கதை, இவைக்கு உண்மையான தேவை இருக்குன்னு சொன்னால் செய்யுங்க. அதுவும் தொழில் முயற்சி அல்லது கல்வி இந்த 2க்கும் செய்தால் தான் அது அவைக்கு வந்து ஒரு உதவி ஒவ்வொரு நாளும் அவைக்கான உணவை கொடுக்குற ஒரு உதவியாக இருக்கும். நீங்கள் 5000 10,000 ஒரு மாதமும் கொடுக்க இயலாது. அதோட இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். இது என்ற அன்பான ஒரு கோரிக்கை. என்ற உறவுகளுக்கு, குறிப்பாக என்னிலும் வயது குறைந்த எனது தம்பி தங்கைகளுக்கு குறைநினைக்கக்கூடாது. இந்த கோயிலுக்கு தொண்டு செய்கிறோம், இப்படி கோயிலை கடவுளை பார்க்குறதுக்கு 1000 பேர் இருக்கணும். நிறைய வயசானாக்கள் அள்ளி கொடுத்து கொண்டு இருக்கணும். இந்த மாதிரி இளவாளிகளுக்கு தான் தேவை. சரியா? அப்போ இது இந்த மொத்த செலவு 47,200 முடிஞ்சது. ஒரு கேஸ் சிலிண்டர், நீல கேஸ் சிலிண்டர் வாங்கி கொடுத்துருக்குறோம். எங்கே வாங்கினா ரிசிப்ட்கள் இதில் வரும். அதுக்குரிய வயர், ஒரு அடுப்பு இது வாங்கி கொடுக்கப்பட்டிருக்கிறது. மற்றது அதோட இன்னும் 2-3 அந்த மிஷினோட பூட்டுற பொருள்கள். மற்றது அவங்க அந்த பொருள்கள் வாங்குறதுக்கு இப்போ அந்த எண்ணெய் இந்த மாதிரி அவள் அந்த தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கு வந்து 10,000 ரூபா காசும் கொடுக்கப்பட்டிருக்கு. அவள் தன்னிட்ட இருந்த காசு மூலமாக ஒரு கோயிலில் தான் இப்போ ஆரம்பிக்கிறா. அந்த ஐயா எங்கே ஆரம்பித்தாரோ அதை எடுத்து தான் ஆரம்பிக்கிறா. அதுக்கு கிட்டத்தட்ட 8,000 ரூபாய்க்கிட்ட முடிஞ்சது. அது அவன் சொந்த பணத்துலேருந்து கொடுத்துருக்குறா. மற்றது இந்த உதவியை செய்கிறதுக்கு எனக்கு நியூசிலாண்டில் இருந்து நான் வீடியோ போடைக்கு எனக்கு ஆலோசனை தார ஒரு மூத்தவர், நல்ல கல்வியாளர், மெத்த படித்தவர். அவர் வந்து எனக்கு அங்கேருந்து 50 பவுண்ட்ஸ், பிரிட்டிஷ் பவுண்ட்ஸ் வந்து இங்கே எனக்கு அனுப்பியிருந்தார். மற்றது நான் லண்டனில் இருக்கிறேன். லிவர்பூல் என்று சொல்லி இங்கிலாந்தில் இருக்கிற இன்னொரு நகரத்தில் இருந்து ஒரு தமிழ் நண்பர் ஒருத்தர், அவரும் என்னோட ஆரம்பத்தோட்டே பயணத்தில் இருக்கிறார். யூடியூப்பை பார்ப்பார், கருத்துக்களை சொல்லுவார், என்ன வந்து தட்டி கொடுக்குறாங்கல்ல அவர் முறால். அவரும் வந்து 45 பவுண்ட்ஸ் இங்கே லண்டன் காசு எனக்கு அனுப்பியிருக்கிறார். இப்போ இதை என்னென்னு செய்கிறேன்னு சொன்னால், நான் செய்கிற ஒவ்வொரு உதவி திட்டத்திலையும் சரி பாதியை நான் பொறுத்துக்கொள்வேன். என்னென்னு சொன்னால், எனக்கு யாரையும் கஷ்டப்படுத்தியோ இல்லை அவையிட்ட செய்து போட்டு நாளைக்கு நான் தேவையற்ற விமர்சனங்களுக்கோ உள்ளே வரக்கூடாது. அப்போ இதில் வந்து இந்த 47,200 சரி பாதியை நான் பொறுத்துக்கொள்கிறேன். மிச்ச காசை வந்து 2ஆக பிரித்து அவர் அந்த காசுலேருந்து எடுத்துக்கொள்கிறேன். அப்போவும் அவைன்ற காசில் ஒரு சின்ன சின்ன தொகை மிச்சம் கிடக்கு. அதை அவைக்கு தெரியப்படுத்தி இருக்கிறேன். இதில் அது சார்ந்த ரிசீட்டுகள், விவரங்கள் வரும். அந்த மிச்ச காசையும் பாவித்து அடுத்த இனி இப்போ ஒவ்வொரு கிழமையும் ஒரு விடயங்கள் நடந்து கொண்டிருக்கும். அது ஒவ்வொன்றுமே இதில் பதிவாகும். அதுக்கும் இந்த நல்ல உள்ளங்களோட பேரை சொல்லி கொடுக்கணும்னு விரும்புகிறேன். ஏன்னு சொன்னால், இப்போ நாங்கள் ஒரு ஆள் 2 பேர்கிட்ட இதன்றதில் பார்க்க நாங்கள் 3 பேராக, இப்போ நான் பாதியை பொறுத்தா 1,00,000 ரூபாண்டா 50,000 அது 25 போட்டால் அவைக்கும் இதண்டும் ஒரு உதாரணமாக இருக்கும். எனவே இளைய பிள்ளைகள் இப்படி தெரிஞ்சு கொள்ளுங்க. ஆனால் இந்த உதவியை பெறவே சங்கடப்படுத்தக்கூடாது. நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் பிள்ளைகள் இருந்தால் கவனத்தில் எடுத்துருக்கணும். என்று சொன்னால், இப்போ எங்களுடைய அம்மா அப்பா உதவி கேட்ட வேண்டி இன்னொரு ஆக்களுங்கிற சொல்லி வைக்க அது கொஞ்சம் சங்கடமாக வரும். மிச்ச விவரங்கள் இதில் வரும். இவ யார் என்று சொல்லி ஆராய வேண்டாம். ஒரு வெளிப்படைத்தன்மையாக இருக்கணுமென்றக்காண்டி விஷயங்களை ஸ்க்ரீனில் போட்டிருக்கிறேன். அவன் ஒரு பெண்ணாக இருக்கிறார். கணவனை இழந்த பெண் என்ற காரணத்தால் முகம் மறைக்கப்படுகிறது. பிள்ளைகள் இருக்கணும் காரணமாக மறைக்கப்படுகிறது. இப்போ அவற்றை அம்மாவும் அவருக்கு உயிரோடு இல்லை, தகப்பனோடு தான் இருக்கிறார். 3 பிள்ளைகள், இந்த அம்மா, அவருடைய அப்பா. இந்த விஷயங்களை அவள் சொல்லுவா. அது முடிஞ்ச உடனே நாங்கள் வளமையான பதிவுக்கு போகலாம். வணக்கம் அண்ணா. எனது கணவர் வீதி விபத்தில் இறந்து விட்டார். எனது அம்மா இவர் இறந்து 14 நாளைக்குள் இறந்து விட்டார். எனது அப்பாவுடன் தான் நான் இப்போது இருக்கின்றேன். எனக்கு 3 பிள்ளைகள். எனது கணவர் கரஞ்சுண்டல் வியாபாரம் தான் செய்து வந்துள்ளார். ஆகையால் நானும் அந்த தொழிலை செய்வதற்கு நீங்கள் உதவி செய்துள்ளீர்கள். எனது பிள்ளைகளின் கல்வி செலவுக்கும், எனது பொருளாதார செலவுக்கும், எனது கரஞ்சுண்டல் வியாபாரத்தை செய்து மேலும் முன்னேறி காட்டுவேன் என்பதனை நான் கூறுகின்றேன். உதவியினை செய்த விஜயின் பார்வை அண்ணா அவர்களுக்கு நன்றி. விஜயின் பார்வை யூடியூப் சேனல் அண்ணாவுக்கு வணக்கம். எனக்கு சிலிண்டரும் கேஸ் அடுப்பும்
10,000 ரூபா காசும் தந்தமைக்கு மிக்க நன்றி. ஒரு சில நேரங்களில் வெளிநாட்டில் இருந்து திரும்ப தாய்நாட்டுக்கு வாரங்கள உறவுகளால் காட்டப்படுற அந்த பெரிய படங்கள், ஒரு சில நேரங்களில் அவர் செய்கிற ஆடம்பர தவறுகள் வந்து என்ன மாதிரி ஆக்கள் நாங்கள் தாய்நாட்டில் உள்ள இளைஞர்களுக்கு இங்கேயும் அங்கேயுமா எதை கடத்த நினைக்கிறோமோ அதை வந்து தவிடுபொடி ஆக்குறது மாதிரியெல்லாம் இருக்கு. எந்த கவலை நான் எல்லாரோடையும் கதைக்கைக, இப்ப அங்க உள்ளவ கூட, அதாவது தாயகத்துல உள்ளவ கூட, ஒரு சிலர் புலம்பி தீர்ப்பதுண்டு. நீங்க வெளிநாட்டுல இருக்கிறவ என்ன செய்தவ? அப்படி இப்படின்னு நிறைய கதைப்பினம். ஆனால் பெரும்பாலான மக்கள் ஒத்துக்கொள்வார்கள், இந்த வெளிநாட்டுல இருக்கிற உறவுகள் வந்து வானத்தில இருந்து விழ இல்ல. தாயகத்தில இருக்கிற உறவுகளின்ற ஒரு சின்ன சின்ன கிளைகள் தான். அங்க அம்மா இருப்பா, இங்க பிள்ளை இருக்கும். அல்லது பிள்ளை அங்க இருக்கும், அம்மா இங்க இருப்பா. அம்மம்மா இருப்பா, அண்ணா இருப்பார், பெரியப்பா, சித்தப்பா, மாமா, பொன் குடுத்தோர், எடுத்தோர் இப்படித்தான் எல்லாருமா இருக்கிறோம். நான் தாயகத்தில எல்லா இடங்களுக்கும் போய் நான் கற்ற அனுபவங்கள் இந்த 9 ஆண்டுகள்ல வந்து நிறைய குடும்பங்கள் வந்து இந்த வெளிநாட்டு உதவிய நம்பித்தான் அங்க இருக்கணும். என்ன உதாரணத்தில இத சொல்றேன் என்று சொன்னால், தயவு செய்து உங்களிடம் அதாவது இந்த பதிவ பார்க்குற ஒவ்வொருத்தர்ட்டயும் கேட்கிறேன். சின்ன நாடு, பெரிய நாடுன்னு இந்த விடயத்த பிரிக்க வேண்டாம். அடுத்தது இவர் என்ன இப்படி சொல்றார், வெளிநாட்டு உதவிய நம்பித்தான் இங்க வாழினம். தயவு செய்து அந்த கோணங்கள் எடுத்து எங்களுக்குள்ள பெரிய பிரிவினைகள கொண்டு வர வேண்டாம். நான் என்ன சொல்றேன்டா, நிறைய குடும்பங்கள்ல பிள்ளைகள் வெளிநாட்டில இருக்கணும். இந்த மத்திய கிழக்குல இருக்கணும். இவை இந்த வருமானம் ஊடாக நம்பி வாழுகிற பல ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் இருக்கின்றன. நான் என்னன்னு சொன்னா, நான் உங்களில் எத்தனை பேர் எல்லா மாவட்டத்துக்கும் போய் வாரீர்கள் என்று சொல்லி எனக்கு தெரியாது. ஆனால் நான் தமிழர் தாய் பிரதேசத்தில் உள்ள அனைத்து, அதாவது இந்த 8 பிரதான மாவட்டங்களுக்கும் கிராமம் வரைக்கும் நான் இந்த 9 ஆண்டுகளில் தொடர்ந்து பயணம் செய்து கொண்டு வருகிறேன். அங்க நிறைய பேர் வந்து இந்த வெளிநாட்டு உதவிகளை சார்ந்து தான், அதாவது அப்பா இருப்பார், அண்ணா இருப்பார், அல்லது ஏதாவது ஒரு உறவுகள் இருக்கும். இன்னொரு பகுதியினர் வந்து எவற்ற உதவியும் இல்லாமல் கைவிடப்பட்டும் இருக்கிறார்கள். இன்னொரு பகுதியினர் ஏதாவது ஒரு வழியில் உழைத்து பிழைத்துக் கொள்கிறார்கள். இன்னொரு பகுதியினருக்கு வந்து உழைக்க வாய்ப்பில்லாமல் இருக்கிறார்கள். சிலருக்கு வந்து நிறைய ஆற்றல் இருக்கிறது, அதுக்கான முதலீடுகள் இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள். ஆனால் இந்த வெளிநாடுகளில் நான் வந்து நிறைய பேரோடு பேசுவதுண்டு. பேசிக்க இந்த வயசான ஆக்கள் இருக்கணும், அதாவது ஒரு 40 வயசை கடந்தவ அடிக்கடி சொல்வது உண்டு வந்து, இப்படி தம்பி எங்களுக்கு அந்த மண் சார்ந்த உணர்வுகள் இருக்குது. நாங்கள் எங்களால் முடிஞ்சதை எங்களோட குடும்பங்கள் இதுகளை நோக்கி செய்கிறோம். ஆனால் இங்கே வந்து இப்போ எங்களுக்கு 50, 60, 70 வயசில் உள்ளவ பிள்ளைகளை பெற்று பிள்ளைகள் வந்து இங்கே பிறந்த ஆக்கள். எங்களோட இந்த உணர்வும் இதுவும் முடிஞ்சிடுமோ என்ற ஒரு ஏக்கம் இருக்குது. காரணம் என்று சொன்னால், இப்போ வந்து அந்த இங்கே வந்து பிறக்கிற பிள்ளைகளுக்கு யுத்தத்தில் இருந்து புடுங்கி எறியப்பட்ட என்ன மாதிரி பிள்ளைகளுக்கு இருக்கிற உணர்வு, அல்லது ஒரு 30 வயசு, 35, 40 வயசில் நாட்டை விட்டு ஓடி உயிரை காக்க சென்றவ, பிழைப்பை தேடி சென்றவ, ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி சென்றவைகிட்ட இருக்கிற உணர்வு இருக்குமோன்றது ஒரு கேள்விக்குறிதான். அப்போ இங்கே உள்ள நிறைய பேர்ட்ட கவலை, அதாவது அந்த குடும்பங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் உதவி செய்கிறவ, சின்ன சின்ன வேலை திட்டங்களை செய்கிறவைகிட்ட உள்ள பெருங்கவலை, எங்களோட தலைமுறைக்கு பிறகு இந்த பிள்ளைகள் காசு அனுப்புங்களோ, அந்த உறவுகளை தேடி சின்ன சின்ன உதவிகளை செய்யுங்களோ, அந்த நாட்டுக்கு போகுங்களோ, இப்படி பெற்றுத்த கவலையில் கதைக்கிறத, ஒரு சோர்வின் நிலையில் பேசுகிறதையெல்லாம் நான் இந்த காதோட கேட்டிருக்கிறேன். இது 1, 2 இல்லை, நான் எங்கே போனாலும் இந்த கதைக்கு குறைவோ பஞ்சமோ இருக்காது. அப்போ நான் மனசுக்கு யோசிக்கிறது, இப்போ நான் கூட தனிப்பட்ட முறையில் வந்து கிட்டத்தட்ட 9 ஆண்டுகளாக வந்து தமிழ் வகுப்பு, அதாவது எனக்கு தெரிந்த என்னுடைய தாய்மொழியை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 2 மணித்தியால வகுப்புகளாக பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நீங்கள் வந்து பல்கலைக்கழகத்தில் படிக்கிற பிள்ளைகள், பட்டப்படிப்பை முடித்த பிள்ளைகள் கூட படிக்குங்கள். நான் அவைக்கு சொல்கிறது, இங்கே வாங்க, உங்களோட பட்டப்படிப்பு இப்போ குறிப்பாக நீங்கள் ஒவ்வொரு துறையை தேர்ந்தெடுத்திருப்பீர்கள், அதை பற்றி எனக்கு சொல்லித்தாங்க. அதை நான் கற்றுக்கொள்ள முயற்சிக்கிறேன், கற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன். ஆனால் தமிழ் சொல்லித்தரையக்க நீங்கள் வாய்களை பூட்டிக்கொண்டு காதை துறந்து கொண்டு கேட்டு படித்து அந்த மொழியை பேசுங்கன்னு சொல்லி பகுதியாக சொல்லி சிரிப்பதுண்டு. என்னுடைய வீட்டில் தனிப்பட்ட முறையில் எனக்கு 2 குழந்தைகள் இருக்கிறார்கள். 10 வயசில் பெண் குழந்தையும் 17 வயதில் ஆண் குழந்தையும். நாங்கள் ஆரம்பத்தோட்டே, நான் வேலைக்கு கல்யாணம் பண்ணால் வந்து நாங்கள் வீட்டை ஃபோன் வந்து இந்த ஹோலுக்குள்ளே ஃபோன் பாவிக்க மாட்டோம். வீட்டில் இங்கிலீஷில் கதைக்கிறதில்லை. நான் எப்போ பிள்ளைகளுக்கு சொல்கிறது உண்டு, வாசலில் செருப்பை கலத்துற எடுத்து, அதாவது சப்பாத்தை கலத்தி சொக்ஸை கலத்தினோடனே இங்கிலீஷை அதோடையே விட்டுருணும்னு சொல்லி பெற்றும் கஷ்டத்துக்கு சிரமத்துக்கு மத்தியில் தான் அவை ஒரு சரளமான இயல்பான தமிழை கதைக்கிற பிள்ளைகளாக என்னால் உருவாக்க முடிஞ்சது. தமிழில் எழுதுவினம் கதைப்பினம் எனக்கு அதால் அந்த சிக்கல்கள் இருக்கிறதில்லை. ஆனால் அதுக்காக நாங்கள் போட்ட உழைப்பு மிக கடினம். எல்லா தாதபனுங்களுக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கிறதில்லை. என்னென்னு சொன்னால், இங்கே காசுக்கு பின்னால் ஓடிக்கொண்டே இருக்கணும், வீட்டு வாடகை கொடுக்கணும். இப்போ ஊரெண்டா சில வறுமை பிரச்சனைகள் இருக்குது. அந்த வறுமை எல்லா இடத்துலையும் இருக்குது. லண்டனில் கூட நீங்கள் என்னோட வாங்க, ரோட்டில் ஒவ்வொரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டுக்கு முன்னாலே
ஒரு 2, 3 அதாவது இந்த பிச்சை எடுக்கிறவை இருப்பினம், வாசலில் இருப்பினம், கேட்பினம், கையை நட்டுவினம், கொடுப்பினம், வீடுகளில் வாசலில் இக்கரைக்கு அக்கறை பச்சை, இவ்வளவுதான் நான் சொல்ல வாரது. இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது. ஆனால் நான் கூட மனசில் நினைச்சு கவலைப்படுறது, இந்த பெரியாக்கள் ஏற்கனவே சொல்கிற மாதிரி ஒருவேளை இந்த தலைமுறை அங்கே உள்ளங்கிற சொந்த பந்தங்களை பார்க்காம விட்டுட்டா என்ன நடக்கும்னு சொல்லி ஒரு நம்பிக்கை அடிமனசில் கிடக்கு. ஏனென்றால் நிறைய பேர் அதை விதைச்சு கொண்டிருக்கிறேன் காலமாக. இந்த இன உணர்வு கடைசி ஒரு தமிழன் உலகத்தினே இந்த கோடியில் இருக்கையும் அது சாகாதுன்றதுல எனக்கு துளியும் மாற்று கருத்தில். ஏனென்றால் அதுக்கான வேலை திட்டங்களை ஏதோ ஒரு வழியில் சரியோ புள்ளியோ ஏதோ செய்து கொண்டிருக்கணும், அது கடத்தப்பட்டு கொண்டு வருகிறது. ஆனால் அந்த உதவி எங்கள்கிட்ட இருக்கிறதுல ஏதாவது ஒரு கொஞ்சமாவது அங்கே உள்ள உறவுகளுக்கு கொடுக்குறது எவ்வளவு தூரம் இப்போ உள்ள தலைமுறை முடிய சாத்தியப்படும்ன்றது ஒரு கேள்விக்குறி. சில பேர் வாக்குவாதப்படலாம், அப்போ நீங்கள் இப்படி சொல்கிறீங்களோ, இங்கே உள்ள வேளாண் வெளிநாட்டு உதவியைத்தான் நம்பி வாழினம்னு சொல்லி அந்த மாதிரி விதண்டாவாதத்துக்கு வர நான் தயாராக இல்லை. நான் போய் நிறைய பேரோட பழகிறேன். நான் எந்த குடும்பம் என்ன சுற்றி உள்ளவ ஒவ்வொரு மாவட்டமாக செல்கிறேன். நான் அப்போ நிறைய இடங்களில் இந்த மத்திய கிழக்கு வெளிநாடுகளில் ஆஸ்திரேலியா இந்த மாதிரி நாடுகளில் இருந்து வார நிதியை கொண்டு தான் பல குடும்பங்கள் நடத்துகிறது. இப்போ என்னென்னு சொன்னால் கணவர் மனைவி பிள்ளைகள் இங்கே இருப்பினா கணவர் அங்கே இருந்து உழைச்சி அனுப்புவார். சில இடங்களில் வந்து இப்போ சகோதரங்கள் இங்கே இருக்கணும், மூத்த சகோதரங்கள் அல்ல இளைய சகோதரங்கள் வெளிநாடு போய் அங்கே கட்டி இருக்கணும், அவை என்ற நிதி உதவியோட வாழ்க்கையை கடத்தினோம். அப்போ இந்த தலைமுறை முடிய இப்போ வார அடுத்த தலைமுறை அதை கடத்தமாக கொண்டு செல்லுமான்றது ஒரு பெரிய கேள்விதான். இந்த விடயங்களை ஏன் இப்போ நான் சொல்கிறேன்டா, இதுகள் எல்லாம் சரியாக இருக்கணுமெண்டா எங்களோட அரசியல் தெரிவுகள் சரியாக இருக்கணும். ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, எங்களோட எதிர்காலத்தை நாங்கள் சரியாக சிந்தித்து தெரிஞ்செடுத்தோம்னு சொன்னால் எங்களோட சமூகம் ஒரு நாளும் ஒரு உதவியை தேடி ஓட வேண்டிய எண்ணங்கள்லேருந்து மீட்கப்படும். இன்னொன்று, குடும்பமாக நாங்கள் புருஷன் பெஞ்சாதி பிள்ளைகள் அம்மா அப்பா பிள்ளைகள் ரெண்டு வாழ வேண்டிய அந்த விலை மதிப்பில்லாத வாழ்க்கை எங்களுக்கு மிஞ்சும். என்னென்னு சொன்னால் ஐயா அதாவது தகப்பனார் போய் அங்கே இருப்பார் 10 வருஷத்துக்கு பிறகு வருவார். இதுக்குள்ளே நிறைய காலத்தை நாங்கள் இழந்துடுவோம். நாங்கள் சந்தோஷமாக கதைச்சி சிரித்து பழக வேண்டிய காலங்கள் போவிடும். போன எந்த ஒரு நேரத்தையும் திரும்ப கொண்டு வரையிடாது. இதுக்கு மிக முக்கியமான ஒன்று அரசியல் தெளிவும் எங்களோட முடிவெடுக்கிற தன்மையை நாங்கள் சரியாக வளர்த்து கொள்ளணும். எங்களுக்கு ஒரு தலைமையை பிடிக்குது, அவர் சொல்கிறார், அதை வேத வாக்காக நம்பிக்கொண்டிருக்கிறது. அல்லது எங்களுக்கு ஒரு தலைமையை பிடிக்கையில் எங்களுக்கு பிடிச்ச தலைமை சொல்லிப்பட்டார், இவர் தான் எங்களுக்கு எதிரி என்று அவரை வந்து அநாகரிக வார்த்தைகளால் திட்டி இருக்கிறது. இந்த மாதிரி இல்லாமல் ஒரு பகுத்தறிந்த சமூகமாக இருக்கணும். அதுக்கு இந்த முடிவெடுக்கிற தன்மைக்கு முதல் எல்லாரும் ஒரு கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி இந்த தேர்தல்கள் வார நேரம் வந்து வாக்களிக்கணும். நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்க, நிறைய பேர்கிட்ட கவலை யாழ்ப்பாணத்தில் வந்து மக்கள் தொகை பத்தாது, குறைஞ்சு கொண்டு வருது. வளமையாக ஒரு நாடுகளை நீங்கள் நகரங்களை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வளர்ந்து கொண்டு போகும். ஆனால் தமிழர் தாயத்தில் வந்து குறைஞ்சு கொண்டு வருது, அல்லது அந்த இடத்தையும் அப்படியே நிற்குது, வளர்ச்சி இல்லை. இது பேராபத்து. அப்போ இதுக்கான ஒரே ஒரு தெரிவு என்னென்னு சொன்னால், நாங்கள் சரியான தலைமையில தேர்ந்தெடுக்கிறது, எங்கட மண்ணில் எங்கட நிலத்தில் எங்கட வளங்களை பாவிக்கிறது மாதிரி. எங்களுக்குரிய வேலை வாய்ப்புகள் அங்கே இருந்தால் நாங்கள் ஓடி போக மாட்டோம். நான் ஒன்று புரிஞ்சு கொண்டேன், என்னுடைய இவ்வளவு காலம் இந்த தாயக வாழ்க்கையில் வெளிநாட்டு வாழ்க்கையில் தாயகத்துக்கு வந்து செல்கிற வாழ்க்கையில் எங்களோட பிள்ளைகள்கிட்ட அளவுக்கு அதிகமான திறமைகள் இருக்குது. ஒன்றை சொல்லி கொடுத்தீங்கள்ன்றா அதை அப்படியே கற்பூரம் மாதிரி பிடிச்சு கொள்கிற ஒரு பெரிய தன்மை எல்லாம் காணப்படுது. கல்வியில் சிறந்து விளங்குறோம். ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், எங்களை ஒரு சாவக்கேடோ என்னவோ இந்த சோம்பரித்தனங்களும் இந்த குடி போதைகளும் நவநாகரிக வளர்ச்சிகளும் இந்த தொழில்நுட்ப வளர்ச்சிகளும் இந்த மொபைல் ஃபோன் கையடக்க தொலைபேசிகள் இந்த சமூக வலைத்தளங்கள் மீதான மோகம், சினிமா மீதான மோகம், இதுகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த பிள்ளைகள் வந்து அடுத்த கட்டத்துக்கு செல்றதுக்கான சிந்தனையை விட்டுட்டு இந்த சின்ன வட்டத்துக்கே சுற்றி கொண்டிருக்கணும். அப்போ முதல் நீங்கள் யோசிச்சு பாருங்க, யாழ்ப்பாணத்தில் உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், ஒரு 1000 பேர் இருக்கிற இடத்துல 690 பேர் வாக்களிக்கணும், 310 பேர் வாக்களிக்கையில். அப்போ இந்த 310 பேரும் தங்களுடைய தலைமையில தேர்ந்தெடுக்கையில், அந்த தேர்ந்தெடுக்கிற இடத்துல தங்களோட பதிலை சொல்லையில். இப்படித்தான் தவறான தலைமையில் எங்களுக்குள்ள வரும். ஒன்றை மிக தெளிவாக சொல்கிறோம், தலைமையில் 3 விதப்படும். ஒன்று நல்ல தலைமைகளாக மனச்சுத்தி உள்ளவர்களாக மக்களோடு மக்களாக இயங்குகிறவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது நீங்கள் கவனத்தில் வைக்கணும், ஊழல் நாட்டுக்கு வீட்டுக்கு எல்லாருக்கும் கேடு. சரியோ? அப்போ ஊழல்வாதிகளை இனங்கண்டு, அதாவது அவர்களுக்கு கொடுக்கப்படுற தண்டனை எப்படியா இருக்கணும்னு சொன்னால், ஊழல் செய்தவராக ஒருத்தர் இனங்காணப்படுற பட்சத்தில் அவருக்கு வாக்களிக்காமல் அவரை வீட்டுக்கு அனுப்பிவிடுவோம். அதை விட மிக மிக முக்கியமானது ஒழுக்கம், அறம். இதன் மூலம் நான் என்ன சொல்ல வாரேன்னு சொல்லி சொன்னால், உங்களுக்கு புரிகிற எளிய வழியிலேயே சொல்கிறேன். ஒரு பலவீனமான அத்திவாரத்தில் ஒரு பலமான நிலையான ஒரு கட்டிடத்தையோ ஒரு சின்ன வீட்டை கூட கட்ட முடியாது. ஒழுக்கம் எங்கடைய ஆணிவேர், ஒழுக்கம் எங்கட கலாச்சாரம், ஒழுக்கம் எங்கட தேசிய தலைமை, ஒழுக்கம் தமிழற்ற அடையாளம். இதை கதைக்க நான் ஏதோ ஒரு மேடை பேச்சாளர் மாதிரி உங்களுக்கு தெரியும். ஒழுக்கம் இல்லாதவன் வாழ்ந்து வளர்ந்ததா வரலாறு இல்லை.
தற்பெருமை பேசுகிறவன் வாழ்ந்து வளர்ந்ததா வரலாறு இல்லை. எல்லாரையும் மதிக்க தெரியணும். இங்கே எந்த அனுபவத்தில் நான் கற்றது, இப்போ நீங்கள் என்னுடைய பதிவை பார்க்குறீங்க, நீங்கள் கருத்துக்களை போடுறீர்கள், சில நேரமெல்லாம் மிக ஆச்சரியப்படுத்தும். என்ன சில கருத்துக்கள்லாம் இந்த கற்பனை கட்டாதது உங்களிடமிருந்து நான் கற்றுக்கொள்கிறேன். ஆனால் அந்த கற்றலுக்கு தேவை நான் கற்றவன் என்ற ஒரு தலக்கணம் இருக்கக்கூடாது. அதை எங்களை அழிச்சு போடும். யாரையும் குறிப்பிட்டு நான் இதை சொல்லல, பொதுவாகவே நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், ஒரு குற்றச்சாட்டு வருது, ஒரு விமர்சனத்தை வருது சொல்லும்போது பகுத்தறிய வேண்டும். இப்போ உள்ள உலகத்தில் அதுவும் இந்த சமூக வலைத்தளங்கள் இதுகளால் ஒரு பொய்யை உண்மையாக பரப்பலாம், உண்மையை பொய்யாக்கலாம், மிக இலகு. என்ன கூட நிறைய பேர் நம்புகிறார்கள். அப்போ அந்த நம்பிக்கையை நான் பெற்ற இடத்துல தான் நான் சிந்திக்கணும், இவர்கள் என்ன நம்புகிறோம், என்ன மதிக்கணும், ஏன் என்றதுக்கான காரணத்தை தங்களோட கருத்துக்களால் சொல்லிடணும். அப்போ அதுக்கு நான் உண்மையாக இருக்கணும். இது எல்லாத்துக்கும் இந்த அறம், இந்த ஒழுக்கம் மிக முக்கியம். தனி மனித ஒழுக்கம் இல்லாத எந்த ஒரு தலைமையும் சாதித்த வரலாறுகள் இல்லை. அப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் எனக்கு ஒரு கொண்டு வந்து காட்டுங்க, நிரூபிங்க. நிறைய இடங்களில் எனக்கு சிங்கள பேராசிரியர்கள் கூட சில விளக்கங்களை எனக்கு சொல்வார்கள். அவ்வாறு ஒரு பேராசிரியர் எனக்கு குறிப்பிட்டிருந்தார். அவர் உண்மைக்கு தலைவர் பிரபாகரன் அவர்கள் மீது அவை என்ற பார்வை இவர் ஒரு தீவிரவாதி. அடிப்படை இது. அவர்களுக்கு எங்களோட பிரச்சனைகள் தெரியும், இருந்தாலும் ஆயுதம் ஏந்தினால் நீ தீவிரவாதி என்று சொல்லி ஒரு கண்ணோட்டம் இருக்கும். ஆனால் அவ என்னோட பேசும் பொழுது, நான் இதுக்கு முன்னாடி இந்த இங்கிலீஷில் வீடியோ செய்ய எங்களோட பிரச்சனை என்னென்னு சொல்லி அவைக்கு கடத்துறது, அவை என்ற பிரச்சனை எங்களுக்கு கடத்துறதுமா இருந்தனால், அப்போ அவருக்கு இயல்பான உரையாடலில் சொல்லுவேன், நீங்கள் குறை கூடாது, இந்த சிங்கள மக்கள் விடுற ஒரு பிழையாக நான் இதை பார்க்குறேன் என்று சொல்லி சொன்னால், நீங்கள் இந்த சுதந்திர போராட்ட அமைப்பு வேறு, மக்கள் வேறுன்றது அல்ல. இந்த மக்கள் கூட்டத்திலிருந்து வந்த பிள்ளைகளால் தலைமையேற்கப்பட்டு நடத்தப்பட்டதுதான் இந்த பெரும் சுதந்திர போராட்டம், அது இந்த தலைமை எல்லாமே. ஆனால் ஒரு சில தவறுகள் நடந்திருக்கிறது, ஏற்கிறோம். ஆனால் இவ வேறு அவை வேறு என்று பிரித்து நீங்கள் ஒரு விஷயத்தை செய்ய இயலாது. ஏன்னு சொன்னால், இந்த தலைமைக்கு எதிராக கதைச்சு நீங்கள் வடக்கு கிழக்கில் பெருசாக ஒன்றும் சாதிக்க மாட்டீங்க. அது எங்களோட உணர்வை நீங்கள் புரியணும் என்றால், இந்த 2 பேரும் ஒரு இனத்தை சேர்ந்தவ, இவர்கள் ஏதோ ஒரு உரிமைக்காண்டி தங்களோட உயிர்களை கூட மாய்த்து இவ்வளவு பெரிய அல்லல் பட்டிருக்கிறார்கள் என்று சொன்ன ஒரு புரிதலுக்கு நீங்கள் எப்போ பேச தொடங்குகிறீர்களோ அன்று தான் நாங்கள் ஒரு தீர்வை காண முடியும் என்று. அதே சமயம் நான் இது தமிழர்கள் விடும் பிழைகளையும் எனக்கு என்னுடைய அனுபவத்துக்கு தெரிஞ்சது நான் சொல்லுவேன். எங்களுக்கும் புரிதல் குறைவு, கற்றல் குறைவு சில இடங்கள். ஏன்னு சொன்னால் எங்களுக்கு மொழி பிரச்சனை இருக்கிறதால விளங்கி கொள்வதில்லை. ஆனால் நல்ல பண்பானவர்கள் நாங்கள். போர்க்குணம் மட்டும் எங்களுடைய அடையாளம் இல்லை. விருந்தோம்பல், சுயமரியாதை, வந்தோரை வாழ வைத்தல், ஒழுக்கம், இப்படின்னு எங்கள்கிட்ட கல்வி, ஒரு தனி மனித ஒழுக்கம், இப்படி நிறைய பிரச்சனைகள், நிறைய திறமைகள், தகமைகள் எங்கள்கிட்ட இருக்குது. இதுகளையும் நாங்கள் புரிஞ்சு கொள்ளணுமெண்டா இருவரும் ஒரு மனம் விட்டு கதைக்கிற ஒரு சூழல் வரணும் என்று நான் கதைச்சு கொள்வேன். இது ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், இந்த வரலாறுகள் படைக்கப்பட்டது வெறும் கல்வியாளர்களால் மட்டுமல்ல. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் வெளியில், நான் எப்போ மகளுக்கு சொல்கிறேன், நான் தமிழ் பிள்ளைகளுக்குள்ள உதாரணங்கள் சொல்லியிருக்கேன். எங்களுக்கு பக்கத்தில் உள்ள திறமசாலிகளை தேடுங்கோ. கனடாவில் அவர், இத்தாலியில் இவர், கிரீஸ் நாட்டில் இவர் என்று நீங்கள் அங்கே அவ்வளோ தூரமெல்லாம் போக தேவையில்லை. தமிழற்ற தேசிய தலைமையாக பெரும்பாலான தமிழர்களால் ஏற்று இறைவனுக்கு நிகரான இடத்துல வச்சு கொண்டாடப்படுகின்றவரை உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்க. ஒன்றை கற்றுக்கொள்ளலாம், இவற்றை கல்வி தகமை என்று ஒரு கணம் நீங்கள் சிந்தியுங்க. அவர் ஏற்படுத்தின மாற்றம், அந்த படைப்பு, இன்றைக்கு அவரை நாங்கள் எந்த நிலையில் பார்க்குறோம்ன்றதுக்கான காரணம் அவற்றை பட்டறிவும் உணர்வும் நேர்மையும், எல்லாத்தையும் விட மேலாக அவரை எதிர்த்து யுத்தம் செய்தவர்கள் கூட புகழ்ந்து புத்தகங்களில் நூல்களில் எழுதுவது அவருடைய ஒழுக்கம்தான். ஆக ஒழுக்கம் எங்களை இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகும். மற்றது கொஞ்சம் நாங்கள் பெரியாக்களை மதித்து, மற்றவைகளை மதித்து, எல்லார்ட்டையும் கேட்டு எனக்கு தெரிஞ்சது அவை கொடுக்கணும், அவைகிட்ட இருக்கிறத நான் எடுத்துக்கொள்ளணும் என்று சொல்லி இந்த பண்பை வளர்த்து கொள்ளணும். அதே போல் ஒரு தன்னடக்கம் கொண்ட ஒரு இனமாக, பிள்ளைகளாக, கற்ற கூட்டமாகவும் நாங்கள் செயற்படணும். அப்போ நீங்கள் 3 விஷயத்தை தெளிவாக உங்களோட மூளைகளில் வச்சுருக்கணும். இது என்னிலும் வயது குறைந்த எனது தம்பி தங்கைகளுக்கு மிக முக்கியமானது. என்னிலும் விட மூத்தவர்கள் நிறைய அறிவார்கள், உங்களிடமிருந்து நான் கற்றுக்கொள்கிறேன். என்னிலும் வயது குறைந்தவர்களுக்கு இதை நான் எனக்கு தெரிஞ்சதை பகிர்கிறேன். ஏதாவது உங்களால் இதிலேருந்து பொறுக்கி எடுத்துக்கொள்ளணும்னு சொன்னால் எடுத்துக்கொள்ளுங்க. விடயம் இவ்வளவு தான். ஊழல் எங்கள் நாட்டுக்கு தேவையில்லை. ஒழுக்கம் இல்லாத தலைமைகள் எங்களுக்கு வேண்டாம். ஏனென்றால் ஒழுக்கம், சுய ஒழுக்கம் அல்லது பொது ஒழுக்கம் என்று வரைக்கும் அது இல்லாத சமூகம் பெரிய வரலாற்று மாற்றங்களை படைக்க இயலாது. அதோடு கல்வி கற்ற சமூகமாக நாங்கள் வரணும். 4வது, நான் 3 என்று சொன்னேன், இந்த 4வதையும் சேர்த்துக்கொள்கிறேன், விழிப்புணர்வு. குறைந்தபட்ச ஜனநாயக கடமைகளை நிறைவேற்றுவது. அதாவது தேர்தல் அறிவிக்கப்பட்டால் உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, யாருக்கு நீ வாக்களிக்கிறியோ வாக்களிக்காம போறியோ, அது உண்ட பிரச்சனை. சிந்தி கொஞ்ச நேரத்துக்கு, தயவு செய்து சிந்தி. என்னுடைய தம்பிகளை தங்கைகளை சிந்தியுங்க. சிந்திச்சு போட்டு
வீட்டுக்கு வெளியில் வந்து வாக்களிங்க. நாங்கள் சினிமா தியேட்டர்களில், கோயில் வாசல்களில், உணவகங்களில், நிறைய இடங்களில் கால் கடுக்க எவ்வளவோ மணி நேரங்கள் காத்திருக்கிறோம். ஒருக்கா வந்து உங்களோட வாக்கை, உங்களுக்கு யாரை பிடிக்குமோ ஒரு கணம் நீ இருந்து சிந்திச்சு போட்டு உங்களை சுற்றி உள்ள சூழலை பாருங்கள், என்னென்ன நடந்திருக்கு, என்னென்ன நடக்கையில், இதுகளை யோசித்து போட்டு தயவு செய்து யாருக்கு வேணுமானும் வாக்களியுங்கள். இது முதல் கட்ட கோரிக்கை. ஆனால் வாக்களிக்க வாருங்கள். இரண்டாவது நான் இன்னொன்று சொல்லுவேன், சிந்தித்து வாக்களியுங்கள். இன்னொரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். மனித துயரங்கள் எல்லாம் அடங்காத அருவருப்பான ஆசைகளிலிருந்தே புறப்படுகின்றன. ஆசைகள் எல்லாம் அறியாமையிலிருந்தே தோற்றம் கொள்கின்றன. ஆசையின் பிடியிலிருந்து மீட்சிப்படாத வரை சோகத்தின் சுமையிலிருந்தும் விடுபட முடியாது. இந்த சமுதாயம் என்றும் தரும் காயம், வாழ்ந்தா அது வெறுக்கும், தாழ்ந்தா எறி மிதிக்கும், அது ஆட்டும் அந்த சேர்ந்து கூடும் சாங்க தனி மனித கருத்து எத்தனை பேருக்கு இருக்கு. ஊர் சொன்னா சரி, பிள்ளை சொன்னா பிள்ளை, உனக்கு பயம் கிடைச்சதென்ன நயம், உன்னை கம்பெனி போகும், கொள்ள குடி பூகும், நிம்மதி இனி இல்ல, இன்னுமா விளங்கல்ல. இந்த சமுதாயம் என்றும் தரும் காயம், வாழ்ந்தா அது வெறுக்கும், தாழ்ந்தா எறி மிதிக்கும், அடிமல் அடி பட்டு புதிய பட்டு புதிதாய் ஒரு பெற்று தெளிவ நடை போடு.